இந்தியா கூட்டணியிலிருந்து தாங்கள் விலகிவிட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் விவாதமாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் வரும் ஜூலை 21ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க உள்ளது. இதனிடையே பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க சிறப்பு கூட்டம் கோரி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதின. ஆனால் அக்கடிதத்தில் கையெழுத்திடாமல் இருந்த ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து பதிவு வெளியிட்டுள்ள ஆம் ஆத்மி மூத்த தலைவர் அனுராக் தன்யா 2024 மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே இந்தியா கூட்டணியில் தாங்கள் இருந்ததாக பதிவிட்டுள்ளார். இனி வரும் அனைத்து மாநில தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பாஜகவும் காங்கிரசும் மறைமுகமாக இணக்கம் காட்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடிக்கு அரசியல் ரீதியாக பயனளிக்கும் விஷயங்களை மட்டுமே ராகுல் காந்தி செய்வதாகவும் அதற்கு கைமாறாக சோனியா காந்தியின் குடும்பம் சிறை செல்லாமல் பிரதமர் மோடி காப்பாற்றுவதாகவும் அனுராக் தாண்டியா சாடியுள்ளார். மக்கள் நலன் காக்கும் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த முழு மனதுடன் பாடுபட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. பொது சுகாதாரத்தை பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு பதிலாக ஒரு மக்கள் நலன் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த முழு மனதுடன் ஈடுபட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் நகரில் திருச்சி சாலையில் விதிகளை மீறி பள்ளி அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மது கடைகளை திறக்க குறிப்பிட்ட தூரங்களை நிர்ணயிப்பது ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது என்ற நீதிபதிகள் பொதுமக்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் இடையூறாக இருக்கும் அந்த டாஸ்மாக் கடையை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவிட்டனர். மேலும் ஒரு கடையை மூடுவதால் எந்த தீங்கும் ஏற்படாது என்ற நீதிபதிகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உட்கொள்வதை தடை செய்ய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என அரசமைப்பு தெரிவிப்பதாக கருத்து தெரிவித்தனர். இந்த மழலை வைத்த கோரிக்கை கேரளா முழுவதும் உள்ள அங்கன்வாடிகளில் முட்டை பிரியாணி வழங்க வைத்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சங்கு என்ற சிறுவன் அங்கன்வாடிகளில் உப்மாவுக்கு பதிலாக பிரியாணியும் பொரிச்ச கோழியும் வழங்க வேண்டும் என்று தன் மழலை மொழியில் விளையாட்டாக கேட்ட வீடியோ வைரலானது. அதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட அம்மாநில பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் சிறுவனின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் பத்தனம்திட்டாவில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் வீணா ஜார்ஜ் அங்கன்வாடி மையங்களில் முட்டை பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சிறிய குழந்தைகள் என்பதால் இறைச்சி உணவுகள் வழங்குவதில் சிரமங்கள் உள்ளன என்றும் அதனால் அங்கன்வாடிகளில் முட்டை பயன்படுத்தி பிரியாணி வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் அதிக சீனி மற்றும் அதிகமான கொழுப்பு இல்லாமல் சத்தான உணவுகளை அங்கன்வாடி மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார்.